முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை அமெரிக்கா செல்ல உள்ளதை ஒட்டி கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. தமிழ்நாட்டில் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் வருகிற 1ஆம் தேதியில் இருந்து 5 முதல் 7% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. கட்டணத்தை உயர்த்துவது பெரும் அநீதி என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆடிய நிலையில் கட்டணத்தை உயர்த்தும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி எஸ்பி வருண்குமாரிடையே மோதல் முற்றியுள்ள நிலையில் இன்று சீமான் மீண்டும் காட்டமாக விமர்சித்துள்ளார். என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையேந்திரேன், பிச்சை எடுக்கிறேன், பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன். நீனும் உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துக்கிட்டேன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற, நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஓட்டு பிரிந்ததால் திமுகவிற்கு வெற்றி கிடைத்ததாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி அவர்களின் வெற்றி அல்ல, எதிர்க்கட்சிகளின் ஓட்டு பிரிந்ததனால் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது கணக்கு சொல்கிறது. அந்த கணக்கை மட்டும்தான் இப்பொழுது எனக்கு சொல்ல முடியும். ரஜினிகாந்திற்கும் அமைச்சர் துரைமுருகனுக்கும் இடையே தங்கத்தில் ஏற்பட்ட பிளவு போன்றது எனவும் நெருப்பு வைத்தால் ஒட்டிக்கொள்ளும் எனவும் வைரமுத்து கருத்து தெரிவித்துள்ளார். தங்கம் பிளவுபடாது, கல் பிளவுபடும். 2 தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. பன்ருட்டி அருகே நடுக்குப்பம் கிராமத்தில் நேற்று விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவின் போது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த தேமுதிக நிர்வாகி வெங்கடேசன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய விஜயபிரபாகரன் அவரது 2 மகன்களின் கல்வி செலவை ஏற்பதாக தெரிவித்தார். விஜய் ஒரு மலை, தான் ஒரு கடுகு என நகைச்சுவை நடிகர் பாலா குறிப்பிட்டுள்ளார். நம்ம வாழ்த்துறதுலாம் பெரிய இல்லை, உண்மையிலே தளபதி ஆல்வேஸ் கிரேட். அவங்க மலை மாதிரி, நான் சின்ன கடுகு மாதிரி, நம்ம ஓரமாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. விவசாயிகள் போராட்டம் தொடர்பான கருத்து சர்ச்சையான நிலையில் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரனாவத் கட்சியின் கொள்கை குறித்து பேச அக்கட்சி மேலிடம் தடை விதித்துள்ளது. சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை அமெரிக்கா செல்கிறார். தாயுமானவன் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை எப்போது அமெரிக்கா புறப்படுகிறார்? அவரது பயண திட்டம் பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளைய தினம் அமெரிக்க பயணத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் கட்சி பணிகள் தொய்வின்றி நடைபெற வசதியாக இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக ஏவா வேலு, பொன்முடி உள்ளிட்ட பல்வேறு மூத்த அமைச்சர்களுடன் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் நாளைய தினம் மாலை சரியாக 8 மணிக்கு வீட்டில் இருந்து புறப்படக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 9 மணிக்கு விமான நிலையத்திற்கு வருகை தர இருக்கிறார். 9 மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு சரியாக 10 மணி அளவில் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஞ்சித், நன்றி. தாயுமானவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.